நம்ம இந்த வீடியோல SIR வாக்காளர் படிவத்தை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஈஸியா சொல்லி தர போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2-3 வீடியோ போட்டுருந்தோம். ஒன்னு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணனும், இன்னொன்னு என்னுடைய பெற்றோர்கள்லாம் இறந்துட்டாங்க, அவங்க தகவலை நான் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சம்பந்தமா போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த பார்ட் 3 ஃபில் பண்றதுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சில தகவல்களை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா வீடியோலயுமே பார்த்தேன், நிறைய பேர் புரிஞ்சிருந்துச்சுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்திருப்பாங்கல்ல, அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலாக இப்ப இந்த ஒரு வீடியோ இருக்கும். நீங்க எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் வர எந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வருமோ அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிட்டே நம்ம இப்ப இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடியதை தெளிவா பார்க்க போறோம். இது பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அதனால ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சுருக்கமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொல்லித்தரேன். முதல்ல இந்த ஃபார்மை 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கிட்டா மேல இருக்கக்கூடிய பெட்டியை நம்ம என்ன பண்ணலாம்னா 1ன்னு எடுத்துக்கலாம், கீழே இருக்கிறத 2ன்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் உறவினரதை 3ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 1, 2, 3ன்னு பிரிச்சுக்கிறோம். முதல்ல இந்த 1 இருக்கு பாருங்க, இந்த 1 எல்லாருமே ஃபில் பண்ணும். இந்த ஃபார்மை வாங்கின எல்லாருமே ஃபில் பண்ணும். உங்களுக்கு என்ன வயசு, 18 வயசுக்கு அப்புறம் இருந்து உங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி, இந்த ஃபார்ம்ல முதல் பெட்டி தகவலை நாம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அப்ப இந்த முதல் பெட்டி அப்படிங்கிறது கம்பல்சரி, ரொம்ப முக்கியம், அவசியமானதுன்னு அர்த்தம். சரி, இப்ப இதை நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பிறந்த தேதி கேக்குறாங்க. உங்களுடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல எழுதிக்கணும். உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில பாத்தீங்கன்னா கூட இருக்கும், அதை பார்த்து கூட எழுதிக்கலாம். முதல்ல டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி எழுதிக்கிறோம். அடுத்தது ஆதார் நம்பர். நம்மளுடைய ஆதார் கார்டு எடுத்தீங்கன்னா அதுல ஆதார் நம்பர் இருக்கும், 4 டிஜிட்டா இருக்கும், கொஞ்சம் இடம் விட்டு இருக்கும். அந்த ஆதார் நம்பரை தான் எடுத்து இங்க எழுதணும். அடுத்தது கைபேசி எண். இந்த கைபேசி எண் அப்படிங்கக்கூடிய இடத்துல உங்களுடைய கைபேசி எண்ணை தான் எழுதணும். அந்த கைபேசி எண் நீங்க ஆல்ரெடி ஓட்டர் கார்டுல லிங்க் பண்ணியிருந்தா எதை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர் எழுதலாம். இல்ல நான் லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்க ஆதாருக்கு கொடுத்துருப்பீங்கல்ல அதை எழுதலாம். அப்படி இல்லாட்டினாலும் உங்கள்கிட்ட நீங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான போன் நம்பர் கொடுக்கணும். ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கலான்னு கொடுக்க வேணாம், உங்களுடைய நம்பரை தான் நீங்க பயன்பாட்டில் இருக்கிறது தான் கொடுக்கணும். அடுத்தது தந்தை பெயர். தந்தை பெயர் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை அவர்கள் உயிரோட இருந்தாலும் சரி, அவர்கள் இல்லாட்டினாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அவங்களுக்கே 80 வயசெல்லாம் ஆகுது. அப்படி இருக்கும்போது தந்தை இல்லாம இருப்பாங்க. இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவருடைய பெயரை நீங்க இந்த இடத்துல குறிப்பிடணும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த பாதுகாவலர் அப்படிங்கிறது அதிகமானவங்களுக்கு வராது, ரொம்ப ரேரா. சில கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே கார்டியன் மூலமாக வளர்ந்துருப்பாங்க. அவங்க தான் கார்டியன் அப்படிங்கக்கூடிய அந்த பாதுகாவலருடைய பெயரை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க மட்டும் தந்தைக்கு பதிலாக பாதுகாவலர் போடலாம். பெரும்பாலும் எல்லாருமே தந்தையுடைய பெயர் தான் இங்க போடுவாங்க. அடுத்தது தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண். இந்த இடத்துல தந்தைக்கு வாக்காளர் அட்டை இருந்து அந்த எண் உங்களிடத்துல இருந்தா மட்டும் நீங்க போடலாம், இல்லாட்டினா நீங்க விட்டுறலாம். அதே சமயத்துல தந்தை இறந்துட்டாங்க, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க, கடைசியா அவர் பயன்படுத்தின வாக்காளர் அட்டை இருக்கு, அந்த எண்ணை நான் இப்ப இங்க போட்டுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க BLO ஆபீசர்ட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் போதே பென்சில்ல எழுதுறது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா ஏதாவது ஒண்ணு தப்புனா நம்ம அழிச்சு எழுதி கொள்ள முடியும். அதனால நம்ம எடுத்துனுமே பேனால் எழுதாம சில சந்தேகத்துக்குரிய விஷயங்கள், ஏன்னா நமக்கு தெளிவா ஃபார்ம்ல ஒரு சில விஷயங்கள் இதை மட்டும் எழுதினா போதும், இது எழுத தேவையில்லை அப்படின்னு வராதனால பொதுவான சில விஷயங்கள் வரும்போது நமக்கு அதுல சந்தேகம் இருந்தா என்ன பண்ணலாம், அதை நம்ம பென்சில்ல எழுதிட்டு நம்ம BLO ஆபீஸ்ட கேட்டுக்கலாம். அவங்க உங்கள்கிட்ட பதில் சொல்லுவாங்க. அதனால அட்டை எண் இருந்தா எழுதுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. அதே சமயத்துல அட்டை எண் இருக்கு ஆனா நபர் உயிரோட இல்ல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், அவர்களிடத்துல BLO ஆபீசர்ட்ட இதுதான் அட்டை எண், இது நான் எழுதணுமா வேணாமாங்கிறத நீங்க கேட்டுக்கலாம். அடுத்தது தாயாரின் பெயர். உங்களுடைய தாயார் உயிரோடு இருந்தாலும் சரி, இல்ல இறந்துட்டாலும் சரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது தாயாருடைய அட்டை எண். இவங்க பிராக்கெட்லயே இருப்பின்னு போட்டிருக்காங்கல்ல, இருந்தா மட்டும் எழுதினா போதும். அதனால இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் துணைவியரின் பெயர். திருமணமானவங்க கணவன் மனைவியுடைய பெயர் எழுதுறதா இந்த இடத்துல துணைவியருடைய பெயர். அடுத்தது துணைவியருடைய வாக்காளர் அட்டை. அவங்கள்ட்ட வாக்காளர் அட்டை இருந்து அந்த நம்பர் இருந்தா நீங்க அதை எழுதலாம், இல்லாட்டினா இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான். இந்த கடைசி 3மே ஆப்ஷன் தான். மொத்தத்துல இந்த 9ல 6மே உங்களுக்கு ஆப்ஷன் தான். பிளஸ் அதோட சேர்த்து தந்தையுடைய அட்டை எண்ணும் இல்லாட்டினா அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் தான், இல்லாட்டினா எழுத தேவையில்லை. அப்ப இது யாரு வேணா இந்த ஃபார்மை வாங்கினவங்க ஃபில் பண்ணிடலாம்.
வெறும் இங்க இருக்கிறதே தேதி, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா பேரு, கணவன் மனைவி பேரு இப்படிதான் கேட்டிருக்காங்க. அதனால இதை வந்து ஃபில் பண்ண முடியாம போகவே போகாது. முதல் பெட்டி முடிச்சிட்டீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2வது பெட்டி 3வது பெட்டி இருக்கு. இந்த 2வது பெட்டியை யார் கை வைக்கணும்னா 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் அதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் SIR 2002 இருந்து 2005 வரையும் இருந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தாதான் நீங்க அதை ஃபில் பண்ண முடியும். தெளிவா புரியுதா? 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க தான் SIR 2002 2005 வரும்போது நீங்க 18 வயசை தாண்டி இருந்திருப்பீங்க. அதனால நீங்க அப்ப வந்து என்ன பண்ணிருப்பீங்க, SIRல வந்திருப்பீங்க அப்ளை பண்ணி. அதனால அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். 1987க்கு அப்புறம் வந்தவங்க யாருமே 2002 இருந்து 2005 வரையும் SIR நடந்துச்சு. 3 வருஷமா நான் சொல்றேன் பாருங்க. 2002 இருந்து 2005 வரையும் நடந்துச்சு. 2, 3, 4ன்னு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 5வது வருஷத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கடைசியா வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால அந்த 2ஆ இருந்தாலும் 2003ஆ இருந்தாலும் 2004ஆ இருந்தாலும் 2005 வரையும் நீங்க வந்து வாக்காளர் அட்டையில இருந்திருந்தா, அந்த லிஸ்ட்ல இருந்திருந்தா அவங்க மட்டும் என்ன பண்ணணும், இதை ஃபில் பண்ணும். இதுக்கு தேவையான எல்லா தகவலும் அந்த பழைய அட்டையை எடுத்தீங்கன்னா அதுல இருக்கும். அட்டையே இல்லை எனக்கு தொலைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுன்னா ஆன்லைன்ல வந்து பார்க்கணும். ஆன்லைன்ல பார்க்கறது ஓரளவுக்கு ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. அதை பத்தி நான் தெளிவா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துட்றேன். அது எப்படி பார்க்கணுமோ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எந்த இடத்துல பெயர் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து உங்களுடைய இடத்த கொடுத்து சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து சர்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அப்ப 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க 1, 2வது அப்படி பிறந்தவங்க SIR 2002 இருந்து 2005 வரையும் நடந்துச்சு பாருங்க. அந்த SIRல இருந்தவங்க மட்டும்தான் இந்த தகவலை வந்து ஃபில் பண்ணுவாங்க. 2வது பெட்டி அப்படி நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிருச்சு. 3வது பெட்டி உங்களுக்கு தேவையில்லை. 1 கன்ஃபார்மா பண்ணுவோம், 2வது நீங்க பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இல்ல எங்கிட்ட அப்படி வந்து SIRல நான் 2002ல இல்லைங்கிறவங்க எல்லாருமே இங்க 3வதுக்கு போவாங்க. அப்போ 3வதுக்கு போறவங்களா யாரா இருப்பாங்கன்னா இந்த 2வது பண்ணாதவங்களா இருப்பாங்க. 2வது யார் பண்ண மாட்டாங்க, SIR 2002ல இருந்து 2005 வரையும் நடந்துச்சு பாருங்க, அதுல வராதவங்க எல்லாம் இதுல வந்து பண்ண முடியாது. அப்ப 3வது இத பண்ணாத எல்லாருமே இத பண்ண பாப்பாங்க. அதே சமயத்துல கம்பல்சரியா பாத்தீங்கன்னா 1987க்கு பின்னாடி வர எல்லாருமே 2வது பண்ண முடியாது, 3வது தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 2002ல இருந்து 2005 வந்தப்ப 18 வயசே இருக்காது. அதனால அவங்களுக்கு SIRல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே 1987க்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இந்த 3வது பெட்டி தான் பூர்த்தி செய்ய நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி உங்கள்கிட்ட அட்டை இருக்குது, நான் SIR 2002ல இருந்து 2005 வரை இருந்தேன், அதோடைய அட்டை என்கிட்ட இருக்குதுன்னா இந்த இடத்துல பாருங்க வாக்காளரின் பெயர், அதாவது உங்க பெயர், அதை வந்து அந்த அட்டையில பார்த்து எழுதிக்குங்க. ஒருவேளை அந்த அட்டை இப்ப இருக்கிற அட்டையில அந்த 2002 அட்டையில ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். அந்த அட்டையில என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். இப்ப இருக்கிற புது அட்டையில நீங்க திருத்தி வச்சிருப்பீங்க, அதை பார்த்து எழுதக்கூடாது. பழைய அட்டையில என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். அதே மாதிரி அதுல வந்து எண் இருந்தா எழுதுங்க. சில அட்டைகள்ல எண் கூட இல்லாம இருக்கும், அதனால இல்லாட்டினா விட்டுருங்க, இருந்தா மட்டும் எழுதுங்க. சிலருக்கு புது நம்பரும் பழைய நம்பரும் சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அட்டையில பார்த்து தான் நம்ம எழுதணும். அப்புறம் உறவினர் பெயர்னா நீங்க வந்து அந்த இடத்துல உங்களுடைய தந்தை பெயர் போட்டிருந்தீங்கன்னா அந்த அட்டையில அதவே நீங்க இங்க கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உறவு முறை, உங்களுக்கு அவர் யாரு, தந்தை, அப்ப உங்களுக்கும் அவருக்கு என்ன உறவோ அதுதான் நீங்க எங்க எழுதணும். அடுத்தது மாவட்டம், மாநிலம், என்ன மாவட்டம் மாநிலம் எழுதணும்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாவட்டமோ மாநிலமோ அதை எழுதக்கூடாது. அப்ப நீங்க ஓட்டு போடும் போது எந்த இடத்துல இருந்தீங்க, அந்த அட்டையில என்ன மாவட்டமும் மாநிலமும் போட்டிருக்கோ அதை எழுதணும். ஏன்னா அப்போது இருந்த மாவட்டங்களை விட இப்ப மாவட்டங்கள் அதிகமாயிருக்கு. அப்ப நீங்க வந்து இருந்தது மாவட்டமா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஊர் மாவட்டமா மாறி இருக்கும். அதனால இப்ப இருக்கிறத வச்சு நீங்க கணக்கு போடக்கூடாது. அப்ப நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தீங்கன்னு தெரிஞ்சு அதை எழுதணும். அப்ப எதுவுமே இப்ப இருக்கிறது எழுதக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாவட்டம் மாநிலம் எல்லாமே அந்த அட்டையில இருக்கும். உங்களுக்கு அட்டை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இல்லாட்டினா அந்த தகவலை வந்து நீங்க என்ன பண்ணுவோம், ஆன்லைன்ல எடுத்தீங்கனாலும் இதெல்லாம் கிடைச்சிரும். அடுத்தது சட்டமன்ற தொகுதியுடைய பெயர், எண்ணு, பாகம் எண், வரிசை எண். இந்த பாகம் எண் வரிசை எண்ணில் வந்து சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த SIR உடைய அட்டையை எடுத்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியில கடைசியில பின்னாடி சீல் கிட்ட பார்த்தீங்கன்னா
2 நம்பருமே கொடுத்துருப்பாங்க, ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம டோர் நம்பர்லாம் ஸ்லாஷ் போட்டு வருமோ அந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காட்டினா நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. பாகம் எண்ணு, வரிசை எண்ணு கொடுத்தவங்க மட்டும் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த 2ஆவதை ஃபில் பண்ணணும். அப்படி 2ஆவது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆவது ஃபில் பண்ணுற வேலையே இல்லை. உங்களுடைய ஃபார்ம் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம் வரும்னா, நான் SIR 2002 இல்லை, ஓகேங்களா? அப்போ நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், உறவினருக்கு தான் கொடுத்தாகணும். 2ஆவது பண்ணால் 3ஆவது தேவையில்லை, 2ஆவது பண்ணாட்டினா 3ஆவது பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் கொடுத்தாகணும். ஆனால் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு யாருமே என் குடும்பத்தில் SIRலேயே இல்லை. என் அப்பாவும் இல்லை, என் அம்மாவும் இல்லை, என் தாத்தாவும் இல்லை, என் பாட்டியும் இல்லை. அவங்கெல்லாம் SIR இருக்கக்கூடிய காலத்தில் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி SIR வந்தபோது அவங்க இல்லாமலே இருந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல எதையுமே நிரப்பக்கூடாது. எதையுமே நிரப்பாம நம்மளுடைய BL ஓட்டை கொடுக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட ஆவணம் கேட்பாங்க. ஆவணம்னா இந்த ஃபார்முக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா 13 ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது ஒரு ஆவணத்தை நம்ம கொடுக்கணும். அந்த ஆவணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து அந்த ஆவணத்தில் எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று அந்த ஆவணம் கொடுக்கும்போது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஆவணம் கொடுக்கணும். அதாவது நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்தா உங்களுக்கு மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும். இல்லை 1987 இருந்து 2005 வரை நான் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டா அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஆதாரம் கொடுத்து ஆவணம் கொடுத்து உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவருக்கும் சேர்த்து நீங்கள் ஆவணம் கொடுக்கணும். எதுக்கு அந்த ஆவணம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதை காண்பிக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த நாட்டில் தான் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஆவணம் தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அடுத்தது 3ஆவது 2005க்கு அப்புறம் பிறந்திருப்பாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இருப்பாங்க, 2005க்கு அப்புறம் பிறந்து இப்போ ஒரு 20 வருஷமாக இருந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஆவணம் கொடுக்க வேண்டியது வரும். அவங்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும், அவங்களுடைய பெற்றோருடைய 2 பேர்த்துக்குமே கொடுக்கணும், தாய் தந்தைக்குமே கொடுக்கணும். அவங்களும் இந்த நாட்டில் பிறந்தவங்க தான், அவங்க தாயும் தந்தையும் இந்த நாட்டில் பிறந்தவங்க தான் சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ ஆவணம் அப்படிங்கிறது வயசை பொறுத்து நமக்கு மாறும். எல்லாமே தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து அந்த ஆவணத்தை பற்றி பேசியிருக்கேன். அதுவும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எந்த தகவலுமே எங்கிட்ட இல்லை SIR சம்மந்தமாக முந்தின தடவை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இதை ஃபில் பண்ணாமல் என்ன பண்ணலாம், BL ஓட்டை உங்களுடைய சூழ்நிலையை சொல்லலாம். அதனால் நீங்கள் 2ஆவது கட்டம் 3ஆவது கட்டம் இந்த 2 பெட்டி இருக்குது பாருங்கள், 2மே ஃபில் பண்ண முடியாமல் போனாலும் தவறில்லை. நிறைய பேருக்கு அப்படியே வரும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், என்னுடைய வயசு வந்து பார்த்தா இப்போ தான் வந்து ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து கண்டிப்பாக SIR 2002 இருந்திருக்க மாட்டேன். அதனால என்னால் 2ஆவது பெட்டியை ஃபில் பண்ண முடியாது. அடுத்தது 3ஆவது பெட்டியில் தான் நான் யாருதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுக்கணும்னு நினச்சாலும் என் குடும்பத்தை சேர்ந்த யாருமே SIR 2002 இல்லை அப்படின்னா என்னால் இதை கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா, 2யுமே நான் காலியாக தான் அந்த ஃபார்ம் கொடுக்கணும். கொடுக்கும்போது வந்து BLO ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவார், எங்கிட்ட வந்து ஆவணத்தை கேட்பாங்க. அந்த ஆவணத்தை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு புரியுதில்ல? ஆவணம் வந்து 2மே கொடுக்காதவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த 2ஆவது பெட்டி 3ஆவது பெட்டியை ஃபில் பண்ணாதவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால 2ஆவது பெட்டி 3ஆவது பெட்டி ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட தகவலே இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு நம்ம வந்து ஆவணங்கள் மூலமாக நம்மளுடைய பெயரை வந்து என்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். நம்ம இது சம்மந்தமான வீடியோக்களை வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ஏதாவது அப்டேட் வந்தால் அப்பப்போ புதுசாக வரும்போது நம்ம போட்டுக்கிட்டே வரலாம்.